எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தரோட பேர் திருமாளிகை தேவர். இவர் யாருன்னா திருவாவடுதுறைக்கு இன்னொரு பேர் நவகோடி சித்தர்புரம். அங்கே சித்தர் ஞான யோக சாதனை பண்ணிட்டு வந்த போகரோட சீடர்களில் ஒருத்தர் தான் திருமாளிகை தேவர். திருவாவடுதுறை ஆதீன திருமடத்தில் சந்நிதி விசேஷங்கள் 2 இருக்குங்க. ஒன்று ஆதீனத்தோட பரமாச்சாரியார் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் சந்நிதி, இன்னொன்று சித்தர் திருமாளிகை தேவர் சந்நிதி. இந்த 2 சமாதி கோயில்களும் திருமடத்தில் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்குங்க. திருமாளிகை தேவர் மாளிகை மடம் இருந்த இடத்திலேயே அவரோட சமாதி கோயிலை ஒட்டி நமச்சிவாய மூர்த்திகள் சமாதி கோயிலோட இணைஞ்சு குருமடம் இப்போ திருவாவடுதுறை ஆதீனமாக வளர்ந்துருக்கு அப்படின்றது வரலாறுங்க. திருவிடை மருதூரை பூர்வீகமாக கொண்ட 5 கோத்திரங்கள் சேர்ந்தவங்க மரபில் ஒன்று சைவராயர் மரபு. அதில் வந்தவர் தான் திருமாளிகை தேவர். 9ஆம் திருமுறையாக இருக்கிற திருவிசைப்பால 4 திருப்பதிகங்களை திருமாளிகை தேவர் தான் அருளியிருக்காரு. திருவிசைப்பா அருளி செய்த இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுங்க. திருமாளிகை தேவர் காலையில் எழுந்த உடனேயே தன்னோட குல வழக்கப்படி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிட்டு சுவாமிக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிட்றது அவரோட தினசரி வழக்கங்க. இவர் சோழர்களோட தீட்சா குருவாக இருந்தார். அரண்மனையில் பணி பண்ணாலும் எப்போவும் சிவபெருமானையே நினச்சிட்ருப்பார். போகர் திருவாவடுதுறைக்கு வந்திருந்ததை தெரிஞ்சிட்டு திருமாளிகை தேவர் அவர்கிட்ட உபதேசம் பெறதுக்காக போய் போகரோட திருவடிகளில் வீழ்ந்து வணங்குறாரு. திருமாளிகை தேவரோட பக்குவத்தை பார்த்த போகர் அதை உணர்ந்துட்டு அவருக்கு ஞான நிலையை உபதேசிக்கிறாரு. போகரோட வழிகாட்டுதல் படி திருமாளிகை தேவர் தன் தவ வாழ்க்கையை நடத்தினதுனால திருமாளிகை தேவரோட உடல் தங்கம் போல ஜொலிக்குமாங்க. ஒரு நாள் போகர் தன்னோட பாதுகையை திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்து இதை பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்கிடுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணை கொடுக்குறாரு. அப்படி சொல்லிட்டு போகர் பெருமான் அத்தலத்தை விட்டு திருப்புகலூருக்கு போறாருங்க. திருமாளிகை தேவர் குரு ஆணைப்படி அந்த தலத்திலேயே அடியார்கள் பலரோட மாசிலாமணீஸ்வரர் கோயிலுக்கு தென்புறமா மடம் ஒன்று அமைச்சு கொண்டு தங்குறாரு. திருமாளிகை தேவருக்கு போகர் அவர்கள் நடராஜ பெருமானை எப்படி பூஜை செய்யணும் அப்படின்ற செயல்முறைகளை உபதேசிச்சிருக்காரு. குருவிற்கு பணிவிட செய்யும் பொருட்டு சிவபூஜை செய்திடும் பொருட்டு 2 இவங்களுக்கு 2 அவங்களுக்கு 2, அதனால் 4 கரங்கள் தேவைப்படுதுன்னு இவர் யோசிக்கிறாரு. தன்னோட தவ வலிமையால் மேலும் 2 கைகளை உருவாக்கிட்டு 4 கரங்களால் தன்னோட பணிகளை குருவிற்கும் சிவபெருமானுக்கும் தொடர்ந்து செய்கிறாருங்க. சிறந்த சிவஞானியான இவர் அழகும் பொலிவும் நிறைஞ்ச திருமேனியோட ஜொலிப்பார். திருமாளிகை தேவரோட உடல் தங்கம் போல ஜொலிக்குமாங்க. அந்த ஊரில் கல்யாணம் நடந்து பல வருஷங்கள் குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை வரம் வேண்டி இவர் முன்பு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆசி வழங்குறாரு. அவர் அருளால் அப்பெண்களுக்கு குழந்தை பேரு கிட்டுறதுங்க. திருமாளிகை தேவரோட அருளால் பிறந்த குழந்தைங்க அவரை மாதிரியே 4 கையோட இருப்பதை பார்த்து அப்பெண்களோட கற்பு நெறியில் அவர்களோட கணவர்களுக்கு சந்தேகம் வருது. அந்த சமயம் பல்லவ மன்னன் காடவர்கோன் கலர்சிங்கனுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசர்களில் ஒருத்தரான நரசிங்கர் திருவாவடுதுறைக்கு அருகில் இருக்கும் பேட்டையில் தங்குறாரு. இவ்வழியாக போகும்பொழுதெல்லாம் அங்கே இவர் தங்கியதுனால இவ்விடம் நரசிங்கப்பேட்டைன்னு பேர். இன்றைக்கும் நரசிங்கப்பேட்டைன்னு தான் சொல்கிறாங்க. இது திருவாவடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. நரசிங்கர் வந்திருந்த அறிஞ்ச சிலர் நரசிங்க அரசனிடம் புகார் செய்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக கோபம் வருது அரசர். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. அரசரோட ஆணைப்படி போன வீரர்கள் திருமாளிகை தேவரை நெருங்கும் போது அவங்களோட நோக்கத்தை திருமாளிகை தேவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆகட்டும் ஆகட்டும், கட்டிக்கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. திருமாளிகை தேவரோட மந்திரம் போன்ற மென்மையாக ஒலித்த அந்த சொற்கள் வீரர்களை மயக்கிடுது.
வீரர்களே தங்களோட கைகளையே கட்டிட்டு நரசிங்கர் முன்னாடி போய் நின்றுறாங்க. இதை பார்த்து அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே தன்னோட படை வீரர்களுக்கு ஆணையிடுறாரு, இந்த கொடியவன் இனிமேல் இருக்கக்கூடாது, அவனை சிதைச்சிருங்க, அவன் உயிரோடையவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதிக்கு உத்தரவிடுறாரு. தளபதியும் திருமாளிகை தேவரோட தலையை சீவி கொண்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நரசிங்க மன்னர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு போறாரு. தளபதியை பார்த்த உடனே திருமாளிகை தேவர், என் தலையை வெட்டுறதுக்கு தானே வந்திருக்கீங்க, சரி வாங்க வெட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வீரர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு இறந்து போயிடுறாங்க. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஒருத்தர் 2 பேர் ஓடி போய் அரசர்கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அரசன் திருமாளிகை தேவர் தன்னை போல் மந்திரம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அவன் மந்திரம் என்னிடம் பலிக்காது, நானே போய் அவரை அழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரே கிளம்புறாரு. நிறைய படையோட திருமாளிகை தேவரை கொல்றதுக்காக அரசர் போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வரர் கோயிலோட மதில் சுவல்ல இருக்க 4 பக்கமும் காவலுக்காக நந்திகள் இருக்கும் இல்லையா, அது உயிர் பெற்று எழுந்து இறைவன் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி தேவரோட உடல்ல புகுந்து பூதகணங்களாக வெளிப்படுது. அரசர் திருமாளிகை தேவர் இருக்கும் ஊருக்கு பக்கத்தில் போன உடனேயே பூதகணங்கள் வந்த படைகளை எல்லாம் அழிச்சிருச்சாங்க. மந்திரியையும் அரசரையும் கட்டி திருமாளிகை தேவருக்கு முன்னாடி போய் அந்த பூதகணங்கள் நிறுத்துதாங்க. அந்த அரசருக்கு முன்னாடியே அந்த பூதகணங்கள் இறைவனுக்கு முன்னாடி இருக்கும் நந்திக்குள்ள புகுந்து மறைஞ்சு போகுது. ஆனால் திருமாளிகை தேவரோ நடந்ததற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவனே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இந்த நிலை அரசர் நரசிங்கருக்கு அவரின் ஞான உண்மைகளை உணர்த்தியதுங்க. உடனே மன்னர் பெருமான் தங்கள் அருமையை உணர்ந்தேன் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் போய் விழறாரு. சாதாரண மந்திரவாதின்னு நினச்சி பெரிய தப்பு பண்ணிட்டா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழறாரு. அரசரை அமைதிப்படுத்திய திருமாளிகை தேவர், நரசிம்மா, இடைவிடாமல் நம்ம எதை நினச்சிட்டு இருக்கோமோ அது நம்ம நெஞ்சில் பதிஞ்சு நிற்கும். இது உலகத்தோட இயல்பு. பெண்கள் என்ன அன்போடு நினச்சாங்க, அதன் விளைவாக அவங்களோட குழந்தைங்க என்ன போலவே பிறந்தாங்க. யார் மீதும் தவறு இல்லை. அரசனான நீ புகார் கொடுத்தவங்களோட சொல்ல கேட்டையே தவிர பிரதிவாதியான என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனால தான் உனக்கு இவ்வளவு தொல்லையும் நடந்தது. அரசனான நீ உண்மையை தீர விசாரிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அரசரையும் அமைச்சரையும் விடுவிச்சிடுறாரு. இதனால திருமாளிகை தேவர் உத்தமர் அப்படின்றது உலகத்துக்கு தெரியுதுங்க. இதுக்கு பின்னாடி அவரோட புகழ் அந்த நாடு முழுவதும் பேசப்படுறது. இந்த வரலாற்றுக்கு சான்றாக இன்னைக்கும் திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வரர் கோயில் மதில் மேலே இருக்க நந்திகள் இல்லாமல் இருக்குது. மதில் மேலே இருந்த எல்லா நந்திகளும் இறைவன் முன்னாடி இருக்கக்கூட நந்தியோட கலந்ததுனால தான் பெரிய நந்தி உருவானதாக திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வரர் கோயிலோட தலவரலாறும் சொல்லுது. நந்தியோட முன்னாடி இருக்கும் தூணில் நரசிங்க அரசன் மற்றும் அவரோட அமைச்சரோட சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளதுங்க. திருமாளிகை தேவர் அவர்கள் தன்னோட காலத்தில் பல அற்புதங்களை செஞ்சுருக்காரு. ஒரு நாள் போகர் அவர்களும் திருமாளிகை தேவர் அவர்களும் கோயிலில் சிவதர்சனம் முடிச்சுட்டு பிரசாதமாக பயத்தன் சுண்டல் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வரும்போது பார்த்தா தீவட்டி பிடிக்கிறவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவரை எழுப்ப வேண்டாமேன்னு சொல்லிட்டு திருமாளிகை தேவரே குருவிற்கு தீவட்டி பிடிச்சிட்டே போகிறாரு. அருள்துறை என்ற திருமணத்துக்கு வந்த உடனே தீவட்டி போதும், இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போகர் திருமணத்துக்குள்ளே போயிடுறாரு. குரு வார்த்தையே வேத வாக்கு இல்லையா இவருக்கு. அதனால திருமாளிகை தேவர் பொழுது விடிகிற வரைக்கும் ஒரு கையில் பயத்தன் சுண்டலும் மற்றொரு கையில் தீவட்டியும் வச்சுட்டே நிற்கிறாரு. காலையில் அனுஷ்டானங்களை செய்யணும் இல்லையா, தூய்மையான வேறு 2 கைகளை அவரே உருவாக்கி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு நிற்கிறாரு. அந்த சமயம் போகர் திருமாளிகை தேவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தேவர் சுவாமி அடியே நீங்கள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதியிலேருந்து குரல் கொடுக்குறாரு. ஏன் உள்ளே வரலாமே அப்படின்னு குருநாதர் சொன்ன உடனே தான் திருமாளிகை தேவர் உள்ளே போகிறாரு. இரவெல்லாம் வெளுத்திருந்த சீடரோட குரு பக்தியை பார்த்து போகர் வியந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு குரு சொன்னதுக்கப்புறமா தீவட்டி பிடிக்கிறவர்கிட்ட அந்த தீவட்டியை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவர் கையில் வச்சுட்டு இருந்த பயத்தம் சுண்டல் வேகாத பயிராக மாறிடுது, ஃப்ரெஷ் பயிராக.
அதை வந்து ஆட்கள் மூலத்தை நிலத்தில் வந்து விதைக்கிறாரு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா முளைச்சி செழிச்சு வளர்ந்து நல்லா பயிர் கொடுக்குது. இதை பார்த்தவொன்னே ஊர் மக்கள்லாம் வியந்து போயிடுறாங்க. இப்போ தான் இவரை வந்து சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்பி அவரை வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. திருமாளிகை தேவர் வழக்கம் போல் காவிரியில் குளிச்சுட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பூக்களை பறிச்சுட்டு கூட நிறைய அபிஷேகத்துக்கான நீர்க்குடத்தோட கோவிலை நோக்கி போகிறாரு. ஒரு சின்ன பாதையில் போயிட்டுருக்கும்போது எதிரில் பார்த்தா சவப்பறை முழங்க பிண ஊர்வலம் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே திருமாளிகை தேவர் மனசு குழம்பி போய் பக்கத்தில் இருந்த விநாயகரை துதிச்சு, விக்னேஷா என் மனம் கொண்ட விக்னத்தை கலை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு வந்திருந்த திருமஞ்சன குடத்தையும் பூக்குடையும் மேல் நோக்கி வீசி அந்த இடத்துல நிற்கும்படி செஞ்சிட்டாரு. பாடையில் இருந்த பிணத்தை நோக்கி பார்க்குறாரு. இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடை இவரை கிராஸ் பண்ணி போகும்போது உயிர் பெற்று அந்த பக்கமாக போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு உயிரை விடுறது. இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா கொட்டு தவிர்த்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த பூவும் தண்ணியும் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த திருமாளிகை தேவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கோவில் வரைக்கும் இவர் நடந்து போகிறாரு. அது காற்றில் மிதந்தபடி கோயிலேயே கோவில் வரைக்கும் வந்து இவரோட கைக்கு வந்து சேருதுங்க. அன்னையிலிருந்து திருமாளிகை தேவர் காவிரியில் நீராடிட்டு திரும்பும் பொழுது தீர்த்த குடத்தையும் பூக்குடையும் ஆகாயத்தில் வீசிட்டு வேகமாக நடந்துருவாராம். ஆகாயத்திலேயே வந்து பூஜை செய்கிற இடத்துக்கு வந்த உடனே திருமாளிகை தேவரோட கையில் கிடைக்குமாங்க. அதுக்கப்புறம் அவர் பூஜையை பண்ணுவாராம். திருமாளிகை தேவர்கிட்ட ஒரு நாள் போகர் அவர்கள் நான் புகழூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. குருநாதர் போகரோட பாதுகைகளை அவரோட ஆணைப்படி பூஜித்து வந்த அவர் மாசிலாமணி ஈஸ்வரரை வழிபடுறதும் குருதேவரோட பாதுகைகளை பூஜை செய்கிறதும் தானே தேடி போய் அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்வதும் நல்ல வழி காட்டுவதுமாக இருந்தாருங்க. ஒரு நாள் திருமாளிகை தேவர் மிழலைக்கு போய் சிவ ஆலய தத்துவங்களை விளக்கும் மாதிரி ஒரு தேரை உருவாக்கி அதன் மேலே சுவாமியை வைக்கிறாரு. மக்கள் எல்லாம் ஊர் கூடி தேரை இழுக்கும்போது தேர் நகரவே இல்லை. மக்களுக்கெல்லாம் கவலை ஆயிடுதுங்க. திருமாளிகை தேவர் தேரோட வடங்களை அவிழ்த்துட்டு தனக்கும் தேருக்குமாக ஒரு சாதாரண கைத்தை கட்டி மாட வீதிகளை வலம் வர வச்சாரு. இது மாதிரி பல அற்புதங்களை கொங்கண சித்தனரோட கமண்டத்தில் இருக்கிற என்றைக்கும் வற்றாத நீரை வந்து வத்த செஞ்சுருக்காரு. மயானத்தில் எரிஞ்சிட்டு இருக்க சடலத்தில் இருந்து நறுமணம் கமழும்படி செஞ்சுருக்காரு. இவரோட அற்புதங்கள் எல்லாத்தையும் தொகுத்து தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடல்களாக பாடியிருக்காருங்க. திருமாளிகை தேவர் சொன்ன உபதேசங்களில் ஒன்று, நமது மூக்கில் இருக்கிற 2 துவாரங்களில் வலது துளை சிவம், இடது துளை சக்தி. சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளை சிவத்துளை வழியாகவும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமையில சக்தி துளை வழியாகவும் சுவாசம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வியாழக்கிழமைகளில் மட்டும் வளர்ப்பிறையாக இருந்தால் சக்தி துளையாகவும் தேய்பிறையாக இருந்தால் சிவத்துளை வழியாகவும் சுவாசம் வெளிப்படணுமாங்க. இவர் திருவாவடுதுறையில் தன்னோட குருவான போகரோட திருவடிகளுக்கு பின்னால் யோக நிலையில் அமர்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அதே இடத்திலேயே முக்தி பெற்று அருள்பாலித்து வர்றாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோமுக்தீஸ்வரருக்கு பூஜைகள் ஆனதுக்கு அப்புறமா அதே சிவாச்சாரியார் மடாலயத்தில் திருமாளிகை தேவருக்கு ஆராதனைகளை நிகழ்த்துறாருங்க. அதற்கு பின்னாடியே நமச்சிவாய மூர்த்திகளுக்கு வழிபாடு நடக்கப்படுறது. அதுக்கப்புறமா இந்த கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர தை ரதசப்தமி உற்சவத்தில் துவஜாரோகணத்திற்கு முன்னாடி தினம் இரவு பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவர் உற்சவம் நடைபெறுங்க. கோயிலோட சம்பிரதாய பூஜைகளை ஏற்று அருளிய பின்னர் திருமடத்திற்கு எழுந்தருளும் திருமாளிகை தேவரை திருமடத்து வாயில்ல ஸ்ரீ குரு மகா சன்னிதானம் அவர்கள் எதிர்கொண்டு வரவேற்பார். அதுக்கு பின்னாடி மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமடத்துக்கு பிரவேசித்து உபச்சாரங்களை அவர் ஏற்றருளி கோயிலுக்கு திரும்ப போகும் நிகழ்வுகள் நடத்தப்பெறுங்க. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி அவரோட அருள் கிடைக்கிறதுக்காக வேண்டிக்கணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு சித்தரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் அண்ணாமலை அடிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.